உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு அனுமதி வழங்குவதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விடுமுறையில் இருப்பதால் இந்த முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. தமிழக வெற்றிக் கழக மனு தொடர்ந்து பரிசீலனையில் இருப்பதாக விழுப்புரம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திருமால் தகவல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத். வரும் 23ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கக்கூடிய சூழல்ல இவர்களுக்கு எப்போது அதிகாரப்பூர்வ அனுமதி கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம்? மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளுடைய அடுத்த கட்ட நகர்வு இதன் மூலம் என்னவாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம்? தமிழக திரையுலகின் முன்னணி நடிகரான நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக என்ற பெயர்ல கட்சி தொடங்கினாருங்க. இதைத் தொடர்ந்து அதிகாரப்பூர்வமாக கட்சி கொடியும் அறிமுகப்படுத்தினாரு. இன்னில முதல் மாநாட்டுல அவர் பல்வேறு விஷயங்களை பேச போறது அவர் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு நடுவுல தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல மாநாடு நடத்துவதற்கான தேர்வு செஞ்சாங்க. இதுல ஒரு முக்கியமா பார்க்கப்படுவது தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட தலைநகரம். விழுப்புரம் மாவட்ட தலைநகர்ல இடம் போதிய அளவு இல்லாத நிலைமையில விழுப்புரம் அடுத்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட பி சாலை பகுதியில ஒரு இடத்தை தேர்வு செஞ்சாங்க. அந்த இடத்தோட மொத்த பரப்பளவு 85 ஏக்கர். இது குறித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் என்ன பண்றாருன்னா, விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்துல கடந்த 28ஆம் தேதி பாதுகாப்பு மற்றும் அனுமதி கோரி மனு கொடுக்கிறாருங்க. அதே போல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் இந்த மனுவை தராருங்க. தொடர்ந்து 4 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு. மனு கொடுத்த அன்னைக்கே கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமால் மற்றும் விழுப்புரம் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் ஆகியோர் அந்த மாநாடு நடக்க போறதா அனுமதி கேட்ட இடத்தை ஆய்வு பண்றாங்க. அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்த விஷயங்கள்ல தேசிய நெடுஞ்சாலை ஓரம் இந்த மாநாடு நடத்துவதற்கான அனுமதி கோரப்பட்டுள்ளது அப்படின்னு முதல்ல அவங்களுக்கு ஒரு விஷயங்களை அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. தேசிய நெடுஞ்சாலை ஓரமே இருக்கிற இந்த பகுதியில கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்ற ஒரு அச்சமும் காவல்துறை சார்பில் நேற்று முன்தினமும் தெரிவிச்சாங்க. இதையெல்லாம் நம்ம இன்னைக்கும் கேட்கிறோம். 4 நாள் ஆயிடுச்சுங்க. அனுமதி எப்ப வாய்ப்பு இருக்கும், அடுத்த கட்டம் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கும்போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜி ஒரு வாரம் விடுமுறை போயிருக்காரு. அவர் இன்னைக்கு நைட்டு தான் வர, நாளை காலைல மீண்டும் பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜி வந்த பிறகு மட்டும்தான் இதற்கான அனுமதி வழங்கப்படுமா, இந்த 4 நாட்கள் மேற்கொண்ட ஆலோசனைகள்ல என்னென்ன விஷயங்கள் இவங்க பார்த்திருக்காங்க, பார்க்கிங் வசதி, அதே போல அந்த இடத்துல மாநாடு நடத்துவதற்கான இடங்களை போது இருக்கைகள் போட முடியுமா, காவல்துறை பொறுத்த வரைக்கும் சுமார் 2 லட்சம் மேல வருவாங்கன்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அந்த இடம் போதுமானதாக இருக்காது என்பது காவல்துறையோட அவங்க ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட தகவலை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நாளை மாலைக்குள் அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா என்ற விஷயம் தெரிய வரும். இதை மீறி காவல்துறை அனுமதி மறுத்தால் தமிழக வெற்றி கழகம் சார்ந்து நீதிமன்றத்துக்கு செல்வது கூட வாய்ப்பா இருக்குன்னு சொல்லி அவங்க கட்சி நிர்வாகிகள் சொல்றாங்க. கண்டிப்பாக எங்க வி சாலை பொருத்தமான இடம். முதல் மாநாடு இங்கதான் நடத்த போற இடத்துல மிக பிடிவாதமாகவும் அவங்களோட எண்ணமாகவும் தமிழக வெற்றி கழகத்தை நமக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க. நாளை மாலைக்குள் விக்கிரவாண்டி பகுதியில மாநாடு குறித்து முடிவு அனுமதி தெரிய வரும். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.